கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். ஆனால் அவருடைய உறைவிடம் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. நாம் உலகம் முழுவதும் சென்று வேலை செய்கிறோம். நாம் பல பொருட்களை வாங்க செல்லுகிறோம். பொழுதுபோக்குக்கான அந்த நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனால் வீடு என்று நமக்கு ஒரு விலாசம் உண்டு. கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறவர். ஆனால் அவருக்கும் ஒரு விலாசம் இருக்கிறது. அவருடைய பாத ஸ்தானம் படுகிற ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் அவருடைய ஆலயம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல மிலிட்டரி லைன்ஸ்ல இருக்கிற கிறிஸ்து ஆலயம் என்கிற இந்த புகழ்பெற்ற ஆலயத்திலே நின்று நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 20:2 அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசையா? கான்ஸ்டன்டைன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ரோம பேரரசர் இருந்தார். அவர் யுத்தத்துக்கு போகும்போது அவருடைய தாயார் அவருக்கு சொல்லி அனுப்பினார்கள், ஆண்டவராக இயேசு உண்மையான தெய்வம், அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டால் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். அவர் சொன்னார், நான் எல்லாம் யுத்தம் முடிந்து வந்து பேசுகிறேன் அம்மான்னு போய்விட்டார். யுத்தத்திலே இவருக்கு தோல்வி வருகிறது. தோல்வியை கண்ட இவர் கடைசியாக என் தாயார் சொன்ன அந்த இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று அவர் அழைத்திருக்கிறார். தாயாருக்கு இயேசுவை எப்படி தெரியும்? அவங்க எருசலேமுக்கு போய் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்த இடங்களை, அவருடைய அந்த கல்லறையை, தேவாலயத்தை பார்த்தபோது அவளுக்குள்ள வந்த விசுவாசம் தான் இந்த மகனாகிய கான்ஸ்டன்டைனுக்கு சொல்லியிருந்தார்கள். ஆகவே இவர் கூப்பிட்ட போது ஆண்டவர் ஒரு சிலுவை காட்சியை காண்பித்தார். சிலுவையை கண்ட மாத்திரத்தில் விசுவாசம் துளிர்த்தது. அவர் யுத்தத்தில் ஜெயம் பெற்றார். திரும்பி வந்தார். தன்னுடைய தாயாரிடத்துல சொன்னார், அந்த இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லா ஆலயங்களையும் இஸ்ரவேலிலே அவர் புதுப்பித்தார். அந்த ஆலயங்களை அவர் கட்டினதினால்தான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாரம்பரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் வாழ்ந்த அந்த இடங்கள் எல்லாம் ஆலயங்களாக மாறி அவர் சரித்திரத்தில் உள்ளவர் என்பதை ப்ரூவ் பண்ணனது. அன்பானவர்களே, இந்த ஆலயத்துக்கும் கூட ஒரு பெரிய சரித்திரம் இருக்கிறதுங்க. 167 ஆண்டுகளாக அநேக ஜனங்களுடைய ஜபங்களை ஏறெடுக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தின ஒரு ஸ்தானம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளாமல் தேவனுடைய ஆலயத்தில் போய் கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றிவிடுங்கள். அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் தேவாலயத்திலே வந்து தன் இருதயத்தை ஊற்றின போது அங்க இருக்கிற ஆசாரியனாகிய ஏலி அவளுக்கு ஒரு அற்புத வார்த்தையை சொல்லி அனுப்பினார். அவள் பிள்ளை பெற்றால் அது தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் மாறினது. அன்பார்ந்தவருடைய பிள்ளையே, குழந்தை இல்லாமல் தவிக்கிறீர்களா? வியாபாரத்தில் தோல்வியா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி சியோன் அவருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆதரிப்பார். சியோன் கோட்டையில தான் தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட ரெடி பண்ணினார். அங்கேதான் அவருடைய குமாரனாகிய சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அவருடைய ஆலயத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். எப்போதெல்லாம் உங்க மனதுல பாரம் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் நீங்க ஆண்டவர் இடத்துல நெருங்க வேண்டும் நினைக்கிறீங்களோ, ஆலயத்துக்கு வாருங்கள், ஆலயத்துக்குள் ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாள் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிறது, உங்களுக்கு ஹெல்ப் வருகிறது. Today God wants to let you know from his holy sanctuary he is sending you the help, he is sending you the grace, he is sending you the provision, and you will be blessed by the Lord. Today God's help is coming from the sanctuary. Go to the church, worship him and receive help from God. God bless you. Have a wonderful day. Amen.